நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்லு கருப்பட்டி. அதுதான் படத்தோட பேர். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 விதமான ஃபேமிலியை வந்து அது தனித்தனியாக காட்டுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ், அதுக்கான ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டுறாங்க தெரியுமா, அந்த இடத்துல தான் காட்டுவாங்க. இங்கே உள்ள பசங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதாவது இந்த சுற்று வட்டத்தில் உள்ள பசங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா குரூப்பாக வந்துட்டு இங்கேருந்து நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே கடைகளுக்கு கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவாங்களா, அந்த மாதிரி தான் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கையில் வந்து ஒரு பொம்மை கிடைக்கும். அதை அமுத்தி பார்த்தா அமுகிற மாதிரி இருக்கும். அப்போ உடனே ஒரு பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அது வந்து சாப்பிட்ற பொம்மை, அது வந்துட்டு எப்படின்னா வந்து சீனி பொம்மை, கேக்குக்கு நடுவில் சுற்றி வைப்பாங்களா அந்த பொம்மை தான். அப்படின்னோடனே நீ பெரிய இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறீ, அதாவது வீட்டு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் மாறி மாறி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தான் ஹீரோ மாதிரி. அதாவது இப்போ மற்ற பசங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் இந்த பொருளும் கிடைக்காது. இந்த பையனோட அவன் கண்டுபிடிக்கிறதுல மட்டும் நல்ல நல்ல ஐட்டம்ஸாக கிடைக்கும். அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த சின்ன பசங்கன்றதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பிங்க் கலர் ஒரு பேக் இருக்கும், அந்த கேரி பேக் பிங்க் கலரில் அதில் போடுவாங்க. அந்த பேக்கை மட்டும் இவன் தேடி எடுப்பான். அதில் உள்ளது எல்லாமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது இவன் ஏஜில் உள்ள பொண்ணே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பான். மற்றவங்களோட அதிகமாகவே சம்பாதிப்பான். இந்த பசங்கள்லாம் இப்படி போகிறது வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. அங்கே அக்கம் பக்கத்துலலாம் பேசிப்பாங்க. நேற்று அந்த இடத்துக்கு போன ஒரு பையன் வந்து காலில் இன்ஜெக்ஷன் குத்தி குப்பலமாக ஆயிடுச்சு, இங்கே எப்போ விஷவாயு தாக்குன்னே தெரியாது, அது சொன்னால் கேட்குதுங்களா, அங்கே என்ன தான் இருக்குதோ அங்கேயே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட அம்மாங்களாம் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இந்த பையனும் வீட்டுக்கு வருவான். அவங்க அம்மா பேசுகிறத அப்படியே பார்த்துட்டு நேராக போவான். சட்டையை கழட்டி போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இருக்குல்ல, இது அந்த தெருவுலேயே ஒரு பக்கமாக அடுப்பு வச்சு உட்காந்துட்டு டீ போட்டுட்ருக்கோம். அப்போ தான் இந்த ஹீரோ பையன் இருக்காங்க, அந்த பையன் வருவான். அவனை கூப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு போயேன்னு சொல்லி கூப்பிடும். உடனே அவன் என்ன சொல்வான்னா, கை காலெலாம் கழுவாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே, டீ கிளாஸில் தானே குடிக்க போகிறேன், நான் என்ன உனக்கு சாப்பாடை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் உட்காந்து பக்கத்தில் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அது என்ன சொல்லணும்னா, நீ இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கோம். அப்போ சொல்லும், நீ வந்து அங்கே போய் அந்த ஜாமான்லாம் குப்பை பொறுக்கிட்டு வரீல, அதில் வந்து ஏதாவது ஷாம்பு பாட்டில்லாம் இருந்தால் எனக்கு எடுத்துகிட்டு வந்து தெரியா, ஃபுல்லாலாம் எப்படியும் காலி பண்ணியிருக்க மாட்டாங்க, எப்படியும் கொஞ்சோன்னு அதில் இருக்கும், அதில் நான் தண்ணி ஊற்றி அலசி யூஸ் பண்ணிப்பேன், அதெல்லாம் போட்டு குளித்தோம்னா முடியெல்லாம் புசுன்னு இருக்கும் தெரியுமா, குரூப் ஃபோட்டோ வேறு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அந்த டீயை குடிக்க போகும். இந்த பையன் என்ன சொல்லுவானா, அந்த டீயை குடிக்காத, அது வந்துட்டு கெட்டு போயிருக்கு, பால் கெட்டு போயிருக்குன்றவுடனே அது தெரிஞ்சு எப்படிடா நீ இதை குடிச்சேன்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எந்திரிச்சு போயிடுவான். இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே நினச்சிப்பாங்க. இப்போ அம்மா படுக்க சொல்லும் போது அவன் என்ன செய்வான்னா, எனக்கு இங்கே படுக்க சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் தான் எப்போவுமே படுத்துப்பான். கொசு கடிக்கும்டா, பெட்ஷீட்டாவது எடுத்துகிட்டு போட அவங்க அம்மா சொல்லுவாங்க, பேசாமல் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதே மாதிரி வாசலில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்திங்கன்னா அதோட இப்போ அந்த கதை முடிஞ்சுட்டு இப்போ மறுநாள் எழுந்தோன்னு திரும்பவும் அந்த பையன் வந்து அந்த குப்பை எடுக்கிற இடத்துக்கு தான் போவான். அவன் குப்பை நிறைய கிடக்கும், அவன் அதெல்லாம் பெருசு பண்ண மாட்டான். ஒரு பிங்க் கலர் பேக் மட்டும் இருக்கும், அதை மட்டும் தேடிட்டே இருப்பான். இன்றைக்கும் அவனுக்கு அது கையில் கிடச்சிரும். அதில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ பொருள்லாம், அதாவது குப்பையாக தானே தூக்கி போடுறாங்க, அதனால் தேவையில்லாத பொருள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக அவன் பார்ப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே வீட்டுக்கு பத்திரமா எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருப்பான். வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும். அவன் வீட்டை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் பேக் இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துரும். உள்ளே திறந்து பார்க்கும்போது ஷாம்பு பாட்டில் இருக்கும். நம்ம கேட்டது தான் அந்த பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சந்தோஷமாக தாங்காது. உடனே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அங்கே அவன் குளிக்கிற இடத்துக்கே போகும். எனக்கு இது வந்து இதாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாளைக்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டெல்லாம் கட்டி விட்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படும். அந்த பையன் என்ன சொல்வானா, அது உனக்கு இல்லை, அதை எடுக்காத, அதுலேருந்து ஏதாவது எடுத்தனா அப்படி இப்படின்னு அவன் கத்திட்டே இருப்பான். இது பாட்டுக்கு இந்த ஷாம்பு பாட்டில் தூக்கிட்டு ஓடிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பேக்கில் இருந்தது பார்த்தீங்களா, அதில் ஒரு டேப் ரெக்கார்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தூக்கி போட்டிருப்பாங்க. அதை வந்து சரி பண்ணி அதில் கேட்டுட்ருப்பான். இதெல்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோடது தான். இந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு போடுற திங்ஸ் தான் அது எல்லாமே. அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தால அதுவும் இந்த பொண்ணோடது தான். இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விதவிதமான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மியூசிக்லேயே அதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இது இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த கலரில் இந்த ஃப்ளேவர் அப்படி இப்படின்னு செய்யும். இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் அதை பார்த்துட்ருக்கோம். அதோட அந்த ரிங்கை கழட்டினது அந்த பிள்ளை மறந்துருக்கும். அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற பேரில் அது டிஷ்யூ பேப்பரில் கழட்டி வச்ச ரிங்கை பார்க்காம அதையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பையன் போய் தேடும் போது அதே பிங்க் கலர் பேக்கில் வந்து இந்த ரிங்கு ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை எடுத்து பத்திரமா வச்சுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு நைட்டு வந்து அவள் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டு போடாமல் இருட்டிலேயே போய் தேடிட்டு இருக்கோம். என்னடி தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரிங்கை காணோம் அப்படின்னோடனே அது வந்து அது பரவாயில்ல போனால் போயிட்டு போதுன்னொன்னே அது அப்பா எவ்வளோ
ஆசையாக எனக்கு கொடுத்தாரு தெரியுமா, அவரோட ஞாபகமாக அதை நான் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பேசிகிட்டே இருக்கும். உனக்கு அந்த ரிங்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் சொல்லிடும். தேடி தேடி பார்ப்பாங்க, அவங்க கண்ணில் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த பையனுக்கும் இதே வழக்கமாக போயிடும். வழக்கமாக போயிட்டு அந்த பேக் எடுக்கிறதும் அதில் உள்ள பொருளை பார்க்குறதும் அதை மட்டும் தூக்கிட்டு வந்து அதில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்பட்டு எடுத்து வச்சுக்கிறதுமே இவனுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் வந்து இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த வீட்டை கிராஸ் பண்ணுவான். அப்போ தான் அந்த பொண்ணையே பார்ப்பான். இவன் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மேலே நின்றுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது. இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கே கிராஸ் ஆகி போயிட்டுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சிந்தனை வந்ததுலேருந்து இந்த பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவ்வளோதான் பேசாமையே இருப்பான். இவன் கூட இன்னொரு குட்டி பையன் சுற்றிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, இவன் வரும்போது கரெக்டாக வம்பு வளர்த்திட்டு அவன் இடுப்பு கிட்ட வந்து அந்த வாக்மேன் சொல்லுவாங்கள்ல, அந்த இது வச்சுருப்பான். அதை சரி பண்ணி அதை தூக்கி போட்டதை வந்து இவன் சரி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஏன்டா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். நான் இன்றைக்கி அவன் வரும்போது பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தோடனே வாண்டடாக வம்பு பண்ணி அவன் இடுப்பில் வச்சுருக்க அந்த வாக்மேன் எடுத்து அவன்கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா அந்த பொண்ணோடது இவங்க எடுக்கிறது இவனுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல அவன் என்ன பார்த்துருவான்னா, ஒரு நூலில் கட்டி அந்த ரிங்கு வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னு அந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த ரிங்கு இவளுக்கு கொடுக்கறதுக்கு தானே வாங்கியிருக்க, அதை என்ன இது பெரிய விஷயமா இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகும்போது இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அவனை அடித்து போட்டு அந்த ரிங்கை வாங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ஆசையாக அந்த ரிங்கை வாங்க வரும். அப்போ அதுக்கிட்ட வந்து டக்குன்னு பிடுங்கிடுவான். அந்த ரிங்கு இப்போ கையில் வந்துடுச்சு. இவனுக்கு கோவம் அடங்காத என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு குடம் வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த குடத்தை தூக்கி அந்த பொண்ணு தலையில் ஒரு அடியை போட்டு அங்கேருந்து அந்த ரிங்கையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவான். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்றுமே புரியாது. அப்போ இவரை லவ் பண்ணலையா அவன் அப்படின்ற மாதிரி தான் அந்த பசங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. இவர் தான் பேஷண்ட்டு. இவருக்கு வந்து இப்போ என்னென்னா கேன்சர் தான். அதனால இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவார். அவரோட லவ்வர் பார்த்தீங்கன்னா அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அவரை வந்து இவர் வந்து தேன் மிட்டாய்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. எவ்வளோ பெரிய மிட்டாயை போய் இப்படி அசால்ட்டாக சேவ் பண்ணிட்டாங்களே, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த விஷயம் இருக்கிறத பற்றி அவர் வந்து சொல்ல தயங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணிடுவார். இவங்க ஆஃபீஸ் போகிற வழியும் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்களும் வேலைக்கு போகிறதும் ஒரே ரூட்டாக இருக்கும். அதனால் அந்த டாக்ஸியில் வந்து எப்போயாவது அந்த டாக்ஸி டிரைவர் வரும்போது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஏறிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஏறுறதையே அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு ஏறணும்னு அவர் பாட்டுக்கு தூங்கிடுவார். இவங்க பாட்டுக்கு ஏறுவாங்க. முழிச்சு பார்க்கும் போதெல்லாம் இவங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பார். எதுக்கு இங்கே இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணிட்டு மாதிரி இருப்பார். திடீர்னு போகிற வழியில் கீழே இறங்கி என்ன நாங்கள் ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அந்த பக்கம் போயிடுவார். என்ன இவன் லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்குன்னு கேட்கும்போது அந்த டிரைவர் அவரோட பேர் என்னன்னு கேட்கும்போது சொல்லுவார். உடனே FBயில் போட்டு பார்க்கும்போது அவர் நிறைய மீம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பாதி வரையில் திரும்ப வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி உள்ளவங்களுக்கு எப்படி கட்டி கொடுப்பாங்க, அதனால் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆகிருக்கும். அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. அழுதுகிட்டே கீழே இறங்கி திரும்ப போயிடுவார். திரும்ப டாக்டர்கிட்ட செக்கப் போவார். அவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருப்பார். இப்போ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். மறுநாள் திரும்ப ஆஃபீஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் ஏறி இருப்பார். நான் அழுதுகிட்டே தூங்கியிருப்பார். அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது. அவர் அழுது கண்ணீர் வந்து காதுக்குள்ளே வரைக்கும் போயிட்டுருக்கோம். இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவரை வந்து இந்த தடவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இந்த ட்ரிப்புக்கு வந்து நானே வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பார். என்ன கஷ்டமோ தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னோட திடீர்னு முழிச்சிட்டு என்ன அந்த ரூட்டில் போகாமல் இந்த ரூட்டில் போகிறீங்க அப்படி இப்படின்னு டிரைவர்கிட்ட கொஞ்சம் வம்பு வளர்த்திட்டு இருப்பார். அப்புறம் இவங்க வந்து டக்குன்னு இவங்க தான் பேச்சு கொடுப்பாங்க. அழுதுகிட்டே தூங்காதீங்க, காதுக்குள்ளே அந்த தண்ணி போனதுன்னா காதில் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஓ சரி சாரி அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் டிரைவர் சொல்வார், இதோட 3வது ட்ரிப் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வர்றதுன்னா அவர் சரியாகவே கவனிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு உடம்பும் சரியில்லை, அந்த லவ்வும் வந்து பிரேக்கப் ஆனதுனால அவர் அப்படி இருப்பார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாக அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது அவர் சொல்ல மாட்டார். உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் நானும் ஒருத்தி, நீங்கள் மீம்லாம் சூப்பராக க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களோட மீம்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவருக்கு இந்த விஷயம் இருக்கிறதே தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும், நீங்கள் வந்து அந்த மனசை தளர விட்டுறாதீங்க அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதே அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே போயிட்டுருக்கும். கொஞ்ச நாள் இவர் இப்போ தான் அந்த துக்கத்தை மறந்து சிரித்து அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பார்.
இருப்பார். இப்போ அடிக்கடி 2 பேரும் இப்படி ஒரே காரில் போகும்போது 2 பேருமே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ இவங்க ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ டாக்டர் வந்து ஒரு அவசரமாக வர சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்புவாங்க. இப்போவும் ஆல் தி பெஸ்ட், அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போவார். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேக் கையில் வச்சுருப்பாங்க. என்னங்க இதுன்னு அவர் கேட்பார். இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ரொம்ப மெமரியாக வச்சுருந்தேன், இப்போ இதெல்லாத்தையும் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி அவர் கேட்பார். எனக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கு, எனக்கு வரப்போகிறவங்க தப்பாக நினச்சிக்க கூடாதுல்ல, இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும் போது எனக்கு வந்து லவ் லெட்டர்ஸ் அது எல்லாமே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதனால் ரொம்ப நாளாக அதை நான் பத்திரமா வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க. அவர் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுவார். என்னங்க உங்களுக்கு இவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் தூக்கி போடவே கூடாது, ஒரு வேளை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டாருன்னா அவர்கிட்ட நீங்கள் காட்டுங்க, என்னோட வேல்யூ தெரியாமல் என்கிட்ட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவரும் சந்தோஷப்படுவார். இந்த டைம் வந்து கார் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகும், என் வீடு இங்கே தான் சொல்லிட்டு அவங்க இறங்குவாங்க. நீங்களும் வரீங்களான்னு கேட்கவும் அவரும் வருவார். இப்போ 2 பேருமே மொட்டை மாடிக்கு தான் வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வரும். இது வித்தியாசமாக இருக்கும். அந்த காக்கா என்ன பண்ணோம்னா டெய்லி வந்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு போகும். இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. என்னங்க இது காக்காலாம் வந்து கிஃப்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் அடிபட்டு கிடந்தது, அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புனேன். அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா டெய்லி இவங்க எங்கேயாவது போயிட்டு ஏதாவது கண்ணுக்கு மினுக்கிற மாதிரி ஏதாவது பொருள் கிடச்சிதுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும். நான் இந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த பவுலில் வந்து அதை போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஏதோ இன்றைக்கி ஏதோ கொண்டு வந்திருப்பாங்க, அதை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க தடவி கொடுப்பாங்க. அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க இது, இதெல்லாம் வந்து ஏன் இன்னும் வைரல் ஆகலை, இதெல்லாம் வந்து இந்நேரம் ரெக்கார்ட் ஆகியிருக்கணுமே உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இல்லை வெளியே யாருக்கும் தெரியாது, இது பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு மனசே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருந்ததில் இதெல்லாம் பார்க்குறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்களும் ஒரு பறவைங்க இந்த மாதிரி உயிரினங்கள் மேலெலாம் ரொம்ப பிரியமாக இருக்கிறதும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இருந்தாலும் அவரோட லைஃப்பை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கும். அதனால் இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அது முடிஞ்ச உடனேயே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவரோட தலைமுடியெலாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். தொட்டு தொட்டு பார்ப்பார். கை எடுக்கும்போது அப்படியே கொத்து கொத்தாக முடியெல்லாம் கொட்டும். அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து அதை வாஷ் பேஷனில் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து முடி கொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவங்கள பார்க்குறத அவர் அவாய்ட் பண்ணுவார். ஆனாலும் அவங்க விடாமல் இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருப்பார். எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவன் அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவர் யார்ட்டையுமே இவங்க ஃப்ரெண்டு அப்படின்றத சொல்லாமல் தான் இருந்திருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். இவங்க பாட்டுக்கு அவர் பக்கத்தில் வந்து படுத்திருப்பாங்க. அவர் என்னன்னு பார்க்கும்போது வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அவர் சிரிச்சிட்டே இருப்பார். அதோட இவங்க இந்த கதை வந்து இங்கேயே முடியும். இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த படத்தை ஃபுல்லாக எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி கண்டினியூ ஆகலை. இவங்களோடது அது ஒருவேளை இவருக்கு சரியாயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இங்கே முடிக்கிறாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி இருக்காங்கல்ல, நம்ம ஓகே கண்மணியில் பார்த்துருப்போம்ல, அந்த பாட்டி வந்து இங்கே இருப்பாங்க. அவங்க இங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கும். வாங்க பாட்டி போலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு எங்கே விளையாட கூப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சறுக்கு விளையாடுவாங்கள்ல, அதுக்கு விளையாட தான் அந்த பாட்டியை கூப்பிட்டுட்டு இருக்கு. யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லும் போது அது கேட்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இருப்பார். இந்த தாத்தா அந்த பேரை வந்து இந்த பைனாக்குலரில் ஒன்றுமே சரியாக தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருப்பான். நீ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அதில் வந்து கிளாஸில் வச்சுருப்பாரு தான் உனக்கு சரியாக தெரிலன்னு இங்கே வாங்க தாத்தான்னு கூப்பிடவும் இவரும் எந்திரிச்சு போய் அதை சரி பண்ணலான்னு போய் அதை தொடச்சிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து இது மாதிரி சறுக்கு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை அப்படியே அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் வேறு வீட்டில் இருப்பார், அவங்க வேறு வீட்டில் இருப்பாங்க. அங்கேருந்து இவங்க சறுக்கி விளையாடுறத பார்த்துட்டு இருப்பார். இதுக்கு முன்னாடி இவங்களை இவர் பார்த்துருக்க மாட்டார். இவருக்கு இது புதுசாக தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வந்திருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாட்டி வீட்டில் ஒரு லேடி வருவாங்க. அவங்க மாடியில் குடியிருக்கவங்க அடிக்கடி இங்கே வருவாங்க. நீ இங்கேயே தங்கலாம் அப்படின்னு இந்த பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாரும் கிடையாது, இவங்க தனியாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. சரி நானும் வந்து தங்குறேன் அப்படி இப்படின்னு அவங்களும் கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு போவாங்க. அதோடு சரி இப்போ இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்கிட்ட வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல, இந்த இடத்துல பார்த்தாங்கல்ல ஒரு தாத்தா, அந்த தாத்தாவும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே வந்திருப்பார். அதாவது எல்லாரும் அந்த ஏஜ் ஆனவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இப்படி பண்ணுங்கள் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
அப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். இங்கே யாரும் வருவாங்களான்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. யாரும் இல்லைன்னொன்னே அப்போ நான் இங்கே உட்காரலாமான்னு அந்த பாட்டி கேட்கவும் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இந்த தாத்தா வந்து கேட்பாரு, நீங்கள் தானே அந்த சறுக்கு மரம் விளையாடினது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரியாது. நான் அன்றைக்கி பார்த்தேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஓ அப்படியா, அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம். இவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையா கூப்பிட்டீங்கன்னு கேட்டு, நான் மிஸ் தான், இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, மிஸ்ஸஸ்ன்றோன்னு நீங்கள் வேறு யாரையோ கூப்பிட்றீங்களோன்னு நினச்சேன்னும் போது இந்த தாத்தாக்கு ஓ இவங்க சிங்கிளாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே போயிட்டுருப்பாரு. அதாவது எத்தனை ஏஜ் ஆனாலும் அப்படி தான் இருக்கும் போல் தெரியுது. அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்தாப்புல ஆளை பிடிச்சிக்கிறாங்க போல இருக்குது. அதோட எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அடுத்த கிளாஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதோட எல்லாரும் அந்த கிளாஸில் போகும்போது அந்த பாட்டி தான் ஆளாக நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து நான் ஒரு கிளப்பு வச்சுருக்கேன், அதில் மெம்பராக இருக்கேன், நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும் போது இவர்கிட்டையும் வந்து அது கொடுக்க வருவாங்க. அப்போ இவருக்கு ஐ ட்ராப்ஸ் போட்டிருப்பாங்க. கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இந்த பாட்டியோட குரல் கேட்டோன்னே கண்ணை திறந்து பார்ப்பாரு. உடனே அங்கே நர்ஸ் வந்து கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொல்லவும் அப்படியே இவங்க தான் தெரிஞ்சு போயிடும். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே அவங்க இவங்கள்ட்டையும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே நீங்கள் காலையிலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறத நான் கேட்டுட்டேன், எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த தாத்தா மட்டும்தான் அவங்க கூப்பிட்டதுக்காக வந்திருப்பாங்க. அது ஒரு பீச்சுக்கு தான் அவங்க கூப்பிட்ருப்பாங்க. அந்த இடத்துல நின்று 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த அவரும் தனியாக தான் இருப்பார். அவரோட விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணுவார். இவங்களும் அந்த அவங்களோட இதை பற்றி அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஜென்யூனான ஒரு பேச்சாக தான் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு இப்போ கிளம்பிடுவாங்க. மறுநாள் காலையில் இப்போ பீச்சுக்கு வருவாங்க. 2 கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் கப்புள்ஸ்னு சொல்லக்கூடாது, அந்த கச்சடா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, உட்காந்துட்டு லவ் பண்ணுறோன்னு பேரில் கிஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்துட்டு இவங்க கேட்பாங்க, நம்ம 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்குமே, அவங்க நம்மளை பார்த்து எதுவுமே நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கேட்பாரு. உடனே இந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏஜுக்கு நம்மளை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பேசினா தப்பாக நினைக்கணும்னு சொல்லும் போது தாத்தா என்ன சொல்வாருன்னா, அப்போ நான் அவங்கள கிஸ் பண்ணாலும் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருவார். உடனே உங்களுக்கு கோவம் வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை திட்டி விட்டுட்டு வந்து ஆட்டோவில் ஏறிடுவாங்க. அவர் சமாதானம் சொல்லிக்கிட்டே வந்து ஒரு காஃபி கொடுத்து சமாதானம் பண்ணுவார். அதையும் வாங்கி குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னால் அவங்களுக்கு ஒரு கழுத்து வலி வர மாதிரி இருக்கும். உடனே அதை தவறி கீழே விழுந்துருவாங்க. தடு மாதிரி அவங்களாம் எடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குல்ல அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டில் யாரும் கிடையாது, இவங்க கல்யாணமும் பண்ணிக்கல, இவங்க தனியாக தான் இருப்பாங்க. அவங்க வீடை வந்து மேலுள்ள போர்ஷன் வந்து லீஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, வர ஆளுங்கள்ட்டெல்லாம் லீஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வேறு தொந்தரவே கிடையாது, ஒரு பாட்டி மட்டும்தான், அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல. இவர் இன்னொன்று சொல்லுவார், அவங்க சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இந்த இடத்த நல்லா அனுபவிக்கலாம், என்ன ஆனால் விற்க முடியாது, ஆனால் லீஸு கூட்டு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார் அவர் பாட்டுக்கும். இவங்ககிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி லீஸ்க்கு கொடுத்துருக்கேன், அப்படி சாவி இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக இவங்கள்ட்டையும் பேசிட்டு போயிட்டுருப்பாரு. இந்த தாத்தா வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க திரும்பி படுத்திருக்கும் போது அவங்க வந்து பார்க்குறதே அவருக்கு தெரியவே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ அவங்க நடக்கிறதா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட சரி இப்போ உடம்பு கொஞ்சம் தேவையில்லை, டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் டாக்டர் சொல்லவும் இவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ நிறைய தடவை வந்து பார்க்க வந்திருக்காரு. இப்போ இன்றைக்கி டேட்டு தெரிஞ்சு கூட அவர் வந்து இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் வெயிலில் உட்காந்துருக்கிறதுனால இவங்க வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவரை பார்த்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார். ஒருவேளை அவர் நம்மளை கண்டுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. அவர் வீட்டுக்கே வந்துடுவார். உனக்கு நான் ரொம்ப நாள் அறிமுகம் ஆகாதவன் தான், என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது தான், ஆனால் என்னை கொஞ்சமாவது நீ நம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்படி கடைசி காலத்தில் நீ தனியாக இருந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவங்க அப்படியே யோசிப்பாங்க, இந்த ஊர் உலக சமுதாயம் அதெல்லாம் எதுவும் தப்பாக நினைக்காது அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க சம்மதிச்சு சிரிச்சிருவாங்க. அதோட இப்போ அவங்கள தூக்கிக்கிட்டு போய் அவர் பார்த்துக்கிற மாதிரி அந்த கதையை அங்கேயோட முடிச்சிருவாங்க. இப்போ இந்த ஸ்டோரி இங்கேயே முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 3 குட்டி பசங்க இருப்பாங்க. இந்த கப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சமுத்திரகனி இருப்பார், அவங்களோட அவங்களோட ஒய்ஃபாக வந்து இவங்க இருப்பாங்க. இப்போ பசங்க வந்து காலையில் தூங்கி நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா வலுக்கட்டாயமாக ஃபோனை பிடிங்க வைக்கவும் இப்போ காலையில் அவசரமாக எந்திரிச்சிருவாங்க. 2 பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்க. 3ஆவது ஒருத்தர் வந்து எந்திரிக்க மாட்டார். அம்மா வந்து சமாதானம் பேசி அதை ஐஸ் வச்சு அந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணுவாங்க. இப்போ பாத்ரூமில் வந்து வீட்டுக்காரர் இருப்பார், வெளியே சீக்கிரம் வாங்க அப்படி இப்படின்னு அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே 3 பிள்ளைங்களும் மாறி அடிச்சு பிடிச்சிட்டு ரெடி ஆவாங்க. அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு தலை பின்னி விட்டு ஸ்கூல் பேக் எடுத்து வச்சு எல்லா வேலையும் எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க.
அந்த டைமில் வேனும் வந்துடும். வேனில் ஏற்றி விடுறதுக்காக இப்போ எல்லா அம்மாங்களும் தானே இருப்பாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, நேற்று வாந்தி எடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நான் தான் ஏதாவது இஷ்டத்துக்கு ஓட்டியிருப்பேன், சாரிக்கா அப்படி இப்படின்னு இவர் பேசுவார். அப்புறமா வந்து ஹேர் கட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். உடனே இவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கார் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குன்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட்டில் இருக்குது, 10 மணி போல் அதை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரிமோட்டுக்கு பேட்ரி ஒர்க் ஆகலை, கொஞ்சம் முடிஞ்சால் வரும்போது பேட்ரி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது போக பசங்களும் வீட்டுக்காரங்களும் வெளியே கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அவங்க வேலைக்கு போகிறதுனால குழந்தைய பார்த்துக்க முன்னாடி இவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. சரி அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் வாங்கி 1 மணி நேரம் அதை தொட்டியாட்டி தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த பாப்பா தூங்கினதுக்கப்புறம் வேக்கம் கிளீனர் இருக்கும்ல, அதை போட்டு வீட்டை தொடச்சிக்கிட்டே அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னு சமுத்திரகன் இருக்கார்ல, அவருக்கு வந்து கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எல்லாத்தையும் நீ நினைக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட திணிக்கணும்னு நினைக்காத. அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ இருக்கேன், உன்னோட ஹைட்டாக இவ்வளோ வளர்ந்துருக்கேன், எனக்குன்னு எதுவும் தெரியாதா, எல்லாத்தையும் நீ சொல்லி தான் நான் செய்யணுமா, இன்னும் எவ்வளோ தான் வேலை சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்படியே நையிங்கிற பள்ளி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற, இவ்வளோ சத்தத்தை கொண்டு வந்து வேக்கம் கிளீனரை கொண்டு வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும், உன் சத்தமும் அது சத்தமும் எனக்கு அப்படி இப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இவங்களுக்கு மனசே கேட்காது. உடனே கால் பண்ணுவாங்க, செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் கீழே நிற்கிறாரு, அர்ஜென்ட்டு எமர்ஜென்சின்னு சொல்லுங்கள், அவரை மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் கீழே நின்று அதை பார்த்துட்டு தான் இருப்பார். உடனே கார் அப்படியே கீழே பார்க் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வருவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிள்ளைங்களை கிளப்பி அதுங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு வேலையும் சொல்லி காட்டுவாங்க. எல்லாத்தையும் செஞ்சு உங்களையும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இப்படி நான் இருக்கிறதுல நான் என்னத்தை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டேன், கொஞ்சோன்னு மரியாதை தானே எதிர்பார்த்தேன், அது ஒரு குத்தம்மா, சிரித்து பேசக்கூடாதா என்கிட்ட, ஏன் என்னை பார்த்தாலும் இப்படி எரிஞ்சு விழுறீங்க, நான் அழகா இல்லையா, என்னை உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை என் கூட வாழ்ந்தது உங்களுக்கு சலிச்சு போச்சா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, சில விஷயங்களை வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணாத அப்படின்னு சொன்னது உனக்கு ஒரு குத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்துவார். என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் இது மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு அவங்க நிறையாவே அதுக்கான விளக்கம்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு கத்தவும், இப்போ நீங்கள் கத்துனீங்கன்னா அந்த குழந்தை முழிச்சிக்கும், அது முழிச்சிடுச்சுன்னா 1 மணி நேரம் இருந்து தொட்டி ஆட்டிட்டு தான் இங்கேருந்து நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவார். இப்போ அவங்க கிச்சனில் வந்து நிற்பாங்க. அவர் பாட்டுக்கு இப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அமைதியாக இருக்கும்போது தண்ணி ட்ராப்பாக சத்தம் கேட்கும்ல, அது ஒரு மாதிரியான நம்மளுக்கு எரிச்சல் விட்ற சத்தம் தான், அந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளாக் இப்படி டிக் டிக் டிக்னு சத்தம் கேட்குறேன். அந்த சத்தத்தை கேட்டு இதுதான் நான் பேசிகிட்டு இருக்கிற சத்தம், வீட்டில் நீங்களும் கிளம்பிடுறீங்க, பசங்களும் கிளம்பிடுறாங்க, நான் தனியாக இருந்து இதுங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு பள்ளி பேசுகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கேட்பாங்க. ரெண்டாவது, நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேனே அதை பார்த்து வேன் டிரைவரு அவன் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவும் இவருக்கு கோவம் வந்துடும். அடுத்தவன் பொண்டாட்டியை நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் அவன் உனக்கு ஓகே, நான் உனக்கு கெட்டவள, இந்த முடி வெட்டியிருக்கேன், இந்த 4 முடியில் நான் கவனிக்கலையா, அது ஒரு தப்பா, எனக்கு கூட தான் தலையில் சொட்டை உழுது, அதை நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருப்பாரு. உன் தலையில் இருக்க முடியை விட நீ ஃப்ரீ ஹேர் விடுறதுனால டிஃபன் பாக்ஸ்லலாம் அதிகமாக நான் முடியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். தலையை வாரி பின்னி இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தேன், இந்த லூஸ் ஹேர் அப்படின்ற பேரில் டெய்லி சாப்பிடும் போதெல்லாம் முடி தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பார். இவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக தாங்காது, சத்தம் போட்டு விட்ருவாங்க. அவரும் சத்தம் போட்டு போயிடுவார். அதோடு அவர் தண்ணியை போட்டு வந்து ஒரு கலாட்டை பண்ணிடுவார். நைட்டு தூங்கி எந்திரிச்சிடுவார். அவங்க தான் போய் கூப்பிட்டு வந்து அவரை படுக்க வைப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பிள்ளை மாதிரி எந்திரிச்சு நெத்தியில் பட்டையை போட்டுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு தலை பின்னி விட்டுக்கிட்டு ஹோம் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஆளே டோட்டலாக மாறி இருப்பார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இருந்தால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. பசங்களோட வேலைங்களை மட்டும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அப்படியே அவர் வந்து புஷ்அப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க அதை தொடர்ந்து பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு இருப்பார். அன்றைக்கி அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பார்த்துட்டு அவர் அந்த பக்கம் போனோன்னு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து வாழ்த்து சொல்லி எழுதியிருப்பார். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, அந்த அலெக்ஸா இருக்குல்ல, பேசுகிறதுக்கெலாம் கூட பேசிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல, அந்த அலெக்ஸாவை தான் அதுக்குள்ளே வச்சுருப்பாரு. அது அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க சும்மாவே பாட்டு கேட்டுட்டு தான் சமைப்பாங்க. இதுனா அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குன்னு சொல்லவும் இதுக்கு வந்து இவங்க அம்முன்னு பேர் வச்சு அதுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பேசினாலும் அது பதில் பேசிகிட்டு இருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 2 கப்புள் வந்து மாறி மாறி அந்த இது பண்ணுவாங்கள்ல டஃப் மேட்ச் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது வரும்போது பார்த்தா அவங்க சிரிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேன் டிரைவர் வருவார். பசங்களை ஏற்றி விடுறதுக்கு வந்து இப்போ சமுத்திரகனி வந்திருப்பார். உடனே அவர் கேட்பார், அக்கா வரலையான்னு சொல்லிட்டு கேட்பார். அப்பா வந்திருக்கேன், பசங்களோட அப்பா வந்திருக்கேன் அப்படி சொன்னோன்னா அவர் டிரைவர் முகமே மாறி போய்டும். அதாவது அக்கான்னு பேருக்கு கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதோட வந்து அப்படி சத்தம் போடவும் அவர் பாட்டுக்கு அமைதியாக பசங்களை ஏற்றி விட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருப்பார். இவங்க வீட்டில் தனியாக இருக்கும் போதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க, நம்மளை இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, அதாவது நீலாம் காது இருந்தும் உனக்குலாம் பிரோஜனமே இல்லை, செவிடு தான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டியிருப்பார். அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னையே இப்படிலாம் பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அந்த அலெக்ஸா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அதை ரெக்கார்ட் வேறு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து தான் இவர் அதை வேனில் அனுப்பி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வருவார். அவங்களுக்கு தலைவலியாக இருக்கும். அவங்க பாட்டுக்கு தைலம் தேய்க்கும் போது இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லாமான்னு கேட்கும் போது வேண்டாம் நானே சமைச்சிட்றேன்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்க போன உடனே இப்போ அந்த பொண்ணு கேட்கும், எந்த ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது அதான் அம்மா வேணான்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லும்போது, நானா கேட்கறதுக்கு என்கிட்ட கேட்டு செய்யாமல் நீங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுப்பா அப்படின்னோடனே, எப்படி உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு கரண்ட்டு போயிருக்கும், எல்லோரும் மொட்டை மாடியில் தான் இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாறி மாறி எழுதி நோட்டை கீழே வைப்பாங்க. இவர் ஒன்று எழுதி கீழே வைப்பார், அதுக்கு பதில் எழுதி அவங்க கீழே வைப்பாங்க. அதில் இப்போ இவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, நான் என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன மாற்றிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எழுதி வைப்பார். அதுக்குன்னே அவங்க என்ன எழுதுவாங்கன்னா, எதுவும் மாற வேண்டாம், என்ன உங்களுக்கு பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா இருக்க நேரம் அந்த அலெக்ஸாவை தூக்கிட்டு வந்து பேசும்போது அது பேசவே பேசாது. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் வந்து பேசணுன்னு அது பேசும். இது சரியான செவிடாயிடுச்சு போல இருக்குன்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் வந்து நான் பேசினதை கேட்காம இருந்ததுக்காக அவருக்கு நீ புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே டெய்லியும் கொஞ்ச நேரம் இவங்க 2 பேரும் மாறி மாறி நேரில் பேசிக்காமல் இப்படியே எழுதி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுலேயே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க ரொமான்ஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது பிள்ளைங்க வந்து பயமுறுத்தி விட்டு அந்த மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. அதுலேயே அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்யூனிகேட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அதிகமாக இருந்துக்கணும் அப்படின்றத தான் அதை காட்டியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். அவங்க 2 பேர் இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் தான். மற்றவங்கள்ட்ட பேச ஆசைப்படுற மாதிரி வீட்டில் இருக்க ஒய்ஃப்கிட்டேயும் ஹஸ்பண்ட்கிட்டேயும் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க வெளியே போயிருப்பாங்க, ஷாப்பிங் போயிருப்பாங்க. இவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த டைம் வந்து அலெக்ஸா எடுக்கும்போது உங்கள் ஒய்ஃப் பேசுனதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுரும். அந்த ரெக்கார்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னை என் வீட்டுக்காருக்கு பிடிக்கலையா, என்னை வந்து வேண்டா வெறுப்பாக தான் வச்சுருக்காரா, நான் அழகா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறாரு, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் நின்று ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாரு, என் கூட சேர்ந்து ஷாப்பிங் கூட பண்ண மாட்டாரு, வீட்டுக்கு மளிகை ஜாமான் எதுவுமே வாங்கி தர மாட்டாரு, எங்கேயுமே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, இதெல்லாம் எதனாலனே எனக்கு புரியல, நான் தனியாக பேசி எனக்கு போர் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இவர் கேட்டோன்னே ரொம்ப அவருக்கு வருத்தமாக இருக்கும். வெளியே வரும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு, ஏன் சார் லீவு நேரத்துலையாவது அவங்க பொண்டாட்டி கூட 4 இடத்துக்கு போயிட்டு வர்றது இல்லையா, அவங்க தனியாகவே எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கேட்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அது அலெக்ஸா வேற சொல்லிடுச்சா ஷாப்பிங் போயிருக்காங்கன்னு, அங்கே தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பொருளாக தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யாரோ அதாவது முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு அப்படியே வலிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் பார்த்துட்டு இருப்பார். அதை இவங்க கவனிச்சிருவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், நம்ம பொண்டாட்டின்னு நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல, யாரோ ஒருத்தின்னு பார்க்கும்போது தான் கண்ணுக்கு அழகாக தெரியுது, இதனால தான் மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க போல இருக்குன்றவுடனே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவரோட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து அப்படியே அழகாக ஷாப்பிங் பண்ணுவார். இந்த பொருள் வாங்கினா 2 ரூபா மிச்சமாகும், 5 ரூபா மிச்சமாகும்னு இவங்களுக்கு ஆச்சரியமாக தாங்காது, இதெல்லாம் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க வேலை பார்க்குறவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க. இந்த ஷாப்பிங் பண்ணும் போதே நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வரும், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இது இவ்வளோ நாளாக உன்னை நான் சந்தோஷத்தை எப்படி வச்சுருந்தேன்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் நான் அதை எப்படியாவது நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதோட அந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க. அவர் சாரி கேட்டு இப்படிலாம் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆல்ரெடி அலெக்ஸா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்தால் தான் இவர் மாறுவார் போல் தெரியுதுன்னு. நீ தான் அந்த மிராக்கல், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் உன்னோட செயற்கையான மூளைக்கு வந்து நான் ரொம்பவே வேலை கொடுத்துட்டேன், எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்க, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு எதுக்கு சில்லு கருப்பட்டின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஒவ்வொரு பார்ட்டு முடியுது, அது எதுக்காக அப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த பையன் வந்து குட்டி பையன் அந்த குட்டி பண்ணு கூட சுற்றிட்டே இருப்பான்ல, அதுக்கு என்ன முடிவு அப்படின்றத காட்டாமே விட்டுருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் கூட ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் போது சின்ன விஷயங்களில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்களா அப்படின்றதான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.